சுவாமியே சரணம் ஐயப்பா. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாகவும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் காருண்ய மூர்த்தியாகவும் விளங்குபவர் நம் சுவாமி ஐயப்பன். கேரள மாநிலத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் மடியில் இயற்கை எழில் கொஞ்சம் பந்தல தேசம். வளமைக்கும் செழிப்பிற்கும் குறைவில்லாத நாடு அது. அந்த நாட்டை ராஜசேகர மன்னர் தர்மம் தவறாமல் தன் மக்களை கண்ணை இமைகாப்பது போல் காத்து ஆட்சி செய்து வந்தார். நாடு செழிப்பாக இருந்தாலும் மன்னரின் மனதில் ஒரு தீராத வேதனை இருந்தது. அது தனக்கொரு வாரிசு இல்லையே என்ற ஏக்கம்தான். மன்னரும் அரசியும் செல்லாத கோவில்களில்லை, செய்யாத தான தர்மங்களில்லை. இறைவா, இந்த ராஜ்யத்தை ஆள எனக்கு பின் ஒரு வாரிசு இல்லையா என்று ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு பிரார்த்தனை செய்து வந்தார்கள். அவர்களின் பக்திக்கு இறைவனும் செவிசாய்த்தான். ஆனால் அது ஒரு சாதாரண வாரிசாக இருக்கப் போவதில்லை. உலகையே காக்கப் போகும் அவதாரமாக இருக்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது. ஒரு நாள் மன்னர் ராஜசேகரன் காட்டுக்கு வேட்டையாட சென்றார். அடர்ந்த வனம். பம்பா நதிக்கரையை அடைந்தபோது அங்கே ஒரு விசித்திரமான, அதே சமயம் மனதை உருக்கும் ஒரு குழந்தையின் அழுகு குரல் கேட்டது. மன்னர் திடுக்கிட்டார். இந்த கொடிய காட்டுக்குள் மனித சஞ்சாரமே இல்லாத இடத்தில் ஒரு பச்சிளம் குழந்தையின் குரலா என்று தேடினார். அங்கே ஒரு மரத்தடியில் சூரியனைப் போல பிரகாசமான முகத்துடன் ஒரு ஆண் குழந்தை அழுது கொண்டிருந்தது. அந்த குழந்தையின் அழகைக் கண்டு மன்னர் மெய்சிலிர்த்து போனார். ஆனால் அந்த குழந்தையின் கழுத்தில் ஒரு மணிமாலை இருப்பதை அவர் கவனித்தார். அப்போது அங்கே ஒரு முனிவர் தோன்றினார். சில கதைகளில் அகஸ்தியர் என்றும் சொல்வர். அவர் மன்னரை நோக்கி, மன்னா, வருந்தாதே. இந்த குழந்தை சாதாரண மானிட குழந்தை அல்ல. இவன் ஒரு தெய்வீக பிறவி. இவனை உன் அரண்மனைக்கு எடுத்து செல். கழுத்தில் மணி இருப்பதால் இவனுக்கு மணிகண்டன் என்று பெயர் சூட்டு. இவன் வந்த 12 ஆண்டுகளுக்குப் பிறகு இவன் யார் என்பது உனக்கு தெரியும் என்று கூறி மறைந்தார். மன்னரின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தன் இரு கைகளிலும் அந்த பொக்கிஷத்தை ஏந்திக் கொண்டு பந்தள அரண்மனைக்கு விரைந்தார். காட்டில் கிடைத்த குழந்தையை அரசியிடம் கொடுத்தார் மன்னர். அரசியின் முகத்தில் அப்படியொரு ஆனந்தம். மணிகண்டன் வந்த நேரம் பந்தல நாடே விழாக்கோலம் பூண்டது. மக்கள் தங்கள் குறைகள் தீர்ந்ததாக எண்ணி மகிழ்ந்தார்கள். ஆச்சரியம் என்னவென்றால், மணிகண்டன் அரண்மனைக்கு வந்த சில காலத்திலேயே அரசியும் கருவுற்றாள். அவளுக்கு ராஜராஜன் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. இப்போது பந்தல மன்னருக்கு 2 மகன்கள். மூத்தவன் மணிகண்டன், இளையவன் ராஜராஜன். இருவரும் கண்ணும் கருத்துமாக வளர்க்கப்பட்டார்கள். மணிகண்டன் ஒரு சாதாரண சிறுவனல்ல. குருகுலத்தில் வில்வித்தை, வாழ்பயிற்சி, வேதமென அனைத்திலும் சிறந்து விளங்கினான். குருவின் வாய்ப்பேச முடியாத மகனுக்கு பேச்சுத்தரன் அளித்து தன் குருவிற்கே ஆசி வழங்கினான். நாட்கள் கடந்தன. மணிகண்டனுக்கு முடிசூட்டு விழா நடத்த மன்னர் முடிவு செய்தார். ஆனால் இது அங்கிருந்த முதலமைச்சருக்கு பிடிக்கவில்லை. காட்டில் கிடைத்த ஒரு அனாதை குழந்தைக்கு நாட்டை ஆளும் உரிமையா? சொந்த மகன் ராஜராஜன் இருக்கும்போது இவனுக்கு முடிசூட்டுவதா என்ற பொறாமை தீ அவன் மனதில் பற்றியது. அந்த கொடிய மந்திரி அரசியின் மனதை மாற்றினான். அரசியே, மணிகண்டன் உங்கள் சொந்த ரத்தம் அல்ல. அவன் அரசனானால் உங்கள் சொந்த மகன் ராஜராஜனுக்கு அவனுக்கு சேவகம் செய்ய நேரிடும். இது உங்களுக்கு சம்மதமா என்று நஞ்சை விதைத்தான். பாசத்திற்கும் அதிகார ஆசைக்கும் இடையில் சிக்கிய அரசி மந்திரியின் பேச்சை கேட்டாள். மந்திரியின் யோசனைப்படி அரசி தனக்கு தாங்க முடியாத தலைவலி வந்தது போல் நடித்தாள். அரண்மனை மருத்துவர்கள் எவ்வளவு முயன்றும் தலைவலி குணமாகவில்லை என்று நாடகமாடினார்கள். அந்த சமயத்தில் மந்திரியால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வைத்தியர் வந்தார். அவர், மன்னா, அரசியின் தலைவலி குணமாக வேண்டுமானால் அதற்கு ஒரே மருந்து புலிப்பால் மட்டுமே என்று கூறினார். புலிப்பால் கொண்டு வருவது என்பது சாத்தியமா? அதுவும் கொடிய மிருகங்கள் நிறைந்த காட்டிலிருந்து? மன்னர் செய்வதறியாது திகைத்தார். அப்போது சிறுவன் மணிகண்டன் முன்வந்தான். தந்தையே, தாயின் நோய் தீர்க்க புலிப்பால் தானே வேண்டும். நான் சென்று கொண்டு வருகிறேன் என்றான் கம்பீரமாக. மன்னர் தடுத்தார். மகனே, நீ சிறுவன். அது ஆபத்தான காடு என்று கெஞ்சினார். ஆனால் மணிகண்டன் உறுதியாக இருந்தார். வேறு வழியின்றி மன்னர் சம்மதித்தார். மணிகண்டன் காட்டிற்கு செல்லும்போது அவனுக்கு துணையாகவும் உணவாகவும் இருக்க மன்னர் ஒரு தேங்காயையும் சில உணவுப் பொருட்களையும் ஒரு துணியில் இருமுடியாக கட்டி கொடுத்தார். அதுதான் இன்றும் நாம் சபரிமலைக்கு சுமந்து செல்லும் இருமுடி தத்துவத்தின் ஆரம்பமென முக்கண்ணனான ஈசனை நினைத்து முக்கண் கொண்ட தேங்காயை நெய்யில் நிரப்பி எடுத்துச் சென்றார் மணிகண்டன். அரசியும் மந்திரியும் நினைத்தார்கள்,
மணிகண்டன் காட்டிற்கு போனால் புலி அடித்து சாப்பிட்டு விடும் என்று. ஆனால் நடந்தது வேறு. உண்மையில் மணிகண்டன் காட்டிற்குச் சென்றது புலிப்பாலுக்காக மட்டுமல்ல. அவதரித்த நோக்கமே ஒரு அசுரவதத்திற்காகத்தான். தேவலோகத்தில் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போரில் அசுரர்கள் தோற்றார்கள். அதில் மகிஷாசுரன் என்பவன் கொல்லப்பட்டான். அவனது தங்கைதான் மகிஷி, எருமை தலை கொண்ட அரக்கி. அவள் பிரம்மாவை நோக்கி தவம் செய்து, சிவனும் விஷ்ணுவும் இணையும் ஒரு சக்தியால் மட்டுமே எனக்கு அழிவு வர வேண்டும், வேறு யாராலும் என்னை கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றாள். சிவனும் விஷ்ணுவும் இணைவது சாத்தியமில்லை என்று எண்ணி அவள் தேவலோகத்தையும் பூலோகம் முழுவதையும் துன்புறுத்தினாள். அவளை அழிக்கவே விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் இணைந்து ஹரிஹர சுதனாக ஐயக்கன் பிறந்தார். இப்போது மணிகண்டன் காட்டிற்குள் நுழைந்ததும் தேவர்கள் அவரை வரவேற்றார்கள். மகிஷியின் அட்டகாசத்தை முடிவுக்கு கொண்டு வர இதுவே சரியான நேரம். அழுதான் நதிக்கரையில் மகிஷிக்கும் மணிகண்டனுக்கும் பயங்கரமான போர் நடந்தது. ஒரு சிறுவன்தானே என்று ஏளனம் செய்தாள் மகிஷி. ஆனால் மணிகண்டனின் வில்லிலிருந்து புறப்பட்ட கணங்கள் அவளை நிலைகுழம்ப செய்தன. இறுதியில் மணிகண்டன் மகிஷியின் மீது ஏறி நடனமாடி அவளை வதம் செய்தார். மகிஷி வீழ்ந்தாள். அவள் உடலிலிருந்து ஒரு அழகிய பெண் வெளியானாள். அவள்தான் லீலாவதி. சாபத்தினால் அரக்கியாக இருந்த அவள் ஐயப்பனின் ஸ்பரிசத்தால் சாப விமோச்சனம் பெற்றாள். அவள் ஐயப்பனை வணங்கி, சுவாமியே, என்னை மணந்து கொள்ளுங்கள் என்று கேட்டாள். ஆனால் ஐயப்பன், தேவி, நான் இந்த அவதாரத்தில் நித்திய பிரம்மச்சாரி. நீ மாளிகை புறத்தமனாக என் சந்நிதிக்கு அருகிலேயே வீற்றிரு. என்று என் கோவிலுக்கு கன்னிச்சாவிகள், அதாவது முதல் முறை மாலை அணிபவர் வராமல் இருக்கிறார்களோ அன்று உன்னை மணப்பேன் என்று அருள் புரிந்தார். இதுவே மாளிகை புறத்தமன் வரலாறாகும். மகிழ்ச்சி வதம் முடிந்தது. தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மணிகண்டன் தான் வந்த வேலையை முடித்துவிட்டு தன் தாய்க்காக புலிப்பால் கேட்க தேவேந்திரனே புலியாக மாறினான். மற்ற தேவர்கள் புலிக்குட்டிகளாக மாறினார்கள். பந்தல நாட்டில் எல்லோரும் மணிகண்டன் இறந்துவிட்டான் என்று நினைத்திருந்த வேளையில் திக் திக் என்று அதிரும் சத்தத்துடன் ஒரு பெரும் புலிப்படையோடு ஆண் புலியின் மீது கம்பீரமாக அமர்ந்து அரண்மனைக்கு திரும்பினார் மணிகண்டன். புலியின் மீது வந்த மணிகண்டனை பார்த்து பந்தல நாடே நடுங்கியது. அரசியும் மந்திரியும் பயந்து போனார்கள். தான் செய்த தவறை உணர்ந்த அரசி மணிகண்டன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். அம்மா, இதோ நீங்கள் கேட்ட புலிப்பால், எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார் மணிகண்டன். அப்போது முனிவர் சொன்னது மன்னருக்கு நினைவுக்கு வந்தது. 12 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. மகனே, நீ யார் என்று மன்னர் கேட்க மணிகண்டன் தன் உண்மையான அவதார கோலத்தை காட்டினார். நான் தர்மசாஸ்தா. என் அவதார நோக்கம் முடிந்தது. நான் தேவலோகம் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றார். மன்னர் கதறி அழுதார். ஐயனே, உனக்காக நாம் ஒரு கோவில் கட்ட வேண்டும். நீ எங்கே இருப்பாய் என்று கேட்டார். மணிகண்டன் தன் கையில் இருந்த அம்பை எய்தார். இந்த அம்பு எங்கு சென்று விழுகிறதோ அங்கே எனக்கு கோவில் கட்டுங்கள் என்றார். அந்த அம்பு சபரிமலை குன்றில் போய் விழுந்தது. அந்த இடத்தில் 18 படிகளுடன் எனக்கு ஆலயம் எழுப்புங்கள். இந்த 18 படிகளும் மனிதனின் 5 இந்திரியங்கள், 8 ராகங்கள், 3 குணங்கள், வித்யா மற்றும் அவித்யா ஆகியவற்றை தாண்டி என்னை அடைய வேண்டும் என்ற தத்துவத்தை குறிக்கும். யார் ஒருவர் 41 நாள் விரதமிருந்து இருமுடி சுமந்து சரணம் விழித்து என்னை நாடி வருகிறார்களோ அவர்களுக்கு நான் என்றும் அருள் புரிவேன் என்று ஜோதி வடிவில் சபரிமலையில் கலந்தார். அன்று முதல் இன்று வரை ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடின்றி கோடிக்கணக்கான பக்தர்கள் சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற மந்திரத்தை முழங்கிக் கொண்டு அந்த தர்மசாஸ்தாவை தரிசிக்க சபரிமலைக்கு செல்கிறார்கள். கார்த்திகை மாதத்தில் மாலை அணிந்து கடும் விரதமிருந்து அந்த புனிதமான 18 படிகளை ஏறி ஐயப்பனை தரிசிக்கும் போது கிடைக்கும் ஆனந்தம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. நம் நம்பிக்கையும் பக்தியும் உள்ளவரை சபரிமலை ஐயப்பன் நம்மை காத்து ரட்சிப்பார். சுவாமியே சரணம் ஐயப்பா.